நம்ம சேனலில் பனானா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பனானா எடுத்துக்குவோம். ஒரு டம்ளர் பால், தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தேன் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சுகரை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பனானாவோட தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு டப்பாவில் போட்டு வைக்க போகிறோம். நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், அதுவும் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் 4 மணி நேரம் வைப்போம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கோகோனட் பனானா ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா லாஸ்ட்டாக நாங்கள் கார்டு கொடுக்குறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பனானா ஸ்லைஸை நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா வரும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. அடுத்து எடுத்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். பால் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா தேன் சேர்க்குறனால சுகர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகரை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, தேன் சேர்க்கலாட்டி. தேன் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட லைட் ப்ரௌன் கலரில் நல்லா பார்க்கவே அழகாக இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டால் ஐஸ்கிரீம் சூப்பராக வரும். இப்போ மிக்சியில் அடித்து வச்சுருந்ததை ஒரு டப்பாவில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பனானா ஸ்லைசஸ் கொட்டி வச்சுருந்த டப்பாவில் தான் சேர்க்குறேன். அந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை இன்னும் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் அது மேலே சேர்த்துட்டு, நட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் தூவி விட்டுட்டு, செரி இருந்துச்சுனாலும் வச்சுனிங்கன்னா இன்னும் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி.